அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார், எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? அதாவது டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய பாஜக எதிர்ப்பை காட்டுறாரு. அவர் அன்புமணி எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு பாஜக தான் பின்புலம்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலா பாஜக அணியின் ஆதரவாளர்னு சொல்லப்பட்ட அன்புமணி டைரக்டாகவே எடப்பாடி பழனிசாமி கூட தன்னுடைய கூட்டணியை வைத்துக் கொண்டார். அவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பாமக தேவைங்கிற சூழ்நிலையில அன்புமணியை அவர் எடுத்துக்கொண்டார். அந்த வகையில தான் புறக்கணிக்கப்பட்டதாட்டு டாக்டர் ராமதாஸ் கருதுகிறார். அந்த அந்த கோபத்தின் வெளிப்பாடாக இன்று மாம்பழ சின்னம் எப்படி அவங்க வைக்கலாம், மாம்பழம் சின்னத்தை எப்படி அன்புமணியை கொடுக்கலாங்கிற தன்னோட ஆவேச குரலை கேட்கிறாரு. இது தன்னுடைய கோபத்தை பாஜக மீது, தேர்தல் ஆணையத்தின் மீது திருப்பி தன்னுடைய அரசியலை இப்பொழுது டாக்டர் ராமதாஸ் செய்கிறார். இந்த பாமக அன்புமணி பாமக ராமதாஸ் ஃபைட்டுல பாஜகவும் சரி அதிமுகவும் சரி அன்புமணி பக்கமே நின்றுட்டாங்க. அதுல அதிருப்தி அடைந்த டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய கோபத்தை பாஜக மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் திருப்புறாருன்னு நான் கருதுறேன். இப்போ அனுமதி பெறாமல் இந்த சின்னம் யாருக்கு அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லை, அது தொடர்பான எந்த முடிவும் எடுக்கப்படலை. அந்த சூழல்ல மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறது அரசியல் ரீதியா எப்படியா தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது எப்படி? அன்புமணி தனக்கு தான் வரும்னு நம்புறாரு. தேர்தல் ஆணையம் தனக்கு தான் தருங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஸோ இந்த பிளவு இதுல சின்னத்தை பற்றிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே சின்னம் தனக்கு தான் வருங்கிற நம்பிக்கையில இவர் அன்புமணி மாம்பழத்தை தனக்குங்கிற உரிமையில அந்த கூட்டத்துக்குள்ள அவர் பயன்படுத்துறாரு. அது அவருடைய நம்பிக்கை. தேர்தல் ஆணையம் தன்னுடைய அணிக்கு அதிக உறுப்பினர்கள் இருக்காங்க, 3 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்எல்ஏ டாக்டர் ராமதாஸ் கூட இருக்கிறாங்க. இதை பிளவுன்னு கருதாம கட்சி அன்புமணி கிட்ட தான் இருக்குங்கிற முடிவு வருங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில அன்புமணி போறாரு. அதற்கு டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய கடும் ஆட்சேபனையை தெரிவிக்கிறாருன்னு தான் பார்க்கணும். தேர்தல் ஆணையம் மருத்துவர் ராமதாஸோட இந்த கேள்வி இருக்குல்ல, இது நேரடியா பிரதமரை நோக்கி எழுப்பப்படக்கூடிய கேள்வியா? பிரதமரை நோக்கி என்பதை விட மத்திய பாஜகவை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்வின்னு தான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பாமக மூலமாட்டோ அதிமுக மூலமாட்டோ ஒரு சீட்டு கூட பிரதமர் மோடி அவர்களுக்கு கன்வெர்ட் ஆகல. அப்படி கன்வெர்ட் ஆக போது பாமகக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்துறதோ, அதற்குள்ள புகுந்து ஒரு பிரதமருங்கள் நிலைமைக்குள்ள இறங்கி அரசியல் பண்ணதோ மோடி செய்வார். நான் உறுதியா 100க்கு 100 விழுக்காடு நான் நம்பல. அதே வேளையில பிரதமரின் அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்கள் தங்களை முன்னிறுத்தி சிலர் இது அன்புமணிக்கு நாம் ஆதரவா இருக்கிறது தான் பாஜகவுக்கு நல்லது போன்ற முடிவுகளை எடுத்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஒட்டுமொத்தமாக பாஜக அரசை நோக்கி டாக்டர் ராமதாஸ் இந்த கேள்வி எழுப்புறதா நம்ம பார்க்கலாம். அன்புமணி அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததற்கு பின்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சமாதானப்படுத்த இல்ல இந்த சின்னத்தை பயன்படுத்த பாரதிய ஜனதா எந்த முயற்சியும் எடுக்கலையா? அப்ப இல்ல அவங்க ஜெய் ஸ்ரீராம் பாஜகவோட கூட்டணி வேண்டாம் நான் தான் சொல்றேன். ஆனா அன்புமணி தான் பாஜக கூட்டணிக்கு போனாப்புல காலில் விழுந்து கெஞ்சினாங்க பாஜக கூட்டணிக்காகலாம் சொல்லும் போது பாஜக கூட்டணிக்கு எதிரானவர் பாஜக ஒரு கட்டத்துல அன்புமணியை கைவிட்டுக்கிட்டு ராமதாஸை கையில எடுப்பாங்கிற ஒரு தோற்றம் இருந்தது. அடுத்தபடியா எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியை கைவிட்டுக்கிட்டு அவரு தீவிர திமுக எதிர்ப்பு பண்றதுனால ராமதாஸ் கையில எடுப்பாருங்கிற ஒரு சூழ்நிலை நிறுவியது. ஆனா எதிர்பாராத விதமாக டாக்டர் ராமதாஸுக்கு அதிர்ச்சி ஏற்பட்ட அவங்க அன்புமணியை தங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு ராமதாஸை கைவிட்டுட்டாங்க. எனவே கைவிடப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய ஆதரவாளர்கள் ஒரு மிடில் ஏஜ் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், வன்னியர் சமூகத்துக்காக மிகவும் தொண்டாற்றிய ஒரு தலைவர் என்ற இமேஜை கொண்ட டாக்டர் ராமதாஸ் அவர்களை பாஜகவுக்கு எதிராக திருப்பக்கூடிய அரசியலை முன்னெடுக்கிறாரு. தான் பாஜகவாலையும் எடப்பாடி பழனிசாமியாலும் பாதிக்கப்பட்டதை உணர்றாரு. அந்த உணர்வின் வெளிப்பாடாக தன் மீது அபிமானம் கொண்ட வாக்காளர்களை, அபிமானிகளை பாஜகவுக்கு எதிராக தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக நிறுவி அரசியல் ரீதியாக அவர்கள் வாக்குகளை பாஜகவுக்கு எதிராக திருப்ப அரசியலை ஏமாற்றம் அடைய செய்கிறார். நன்றி திரு ரவீந்திர துரைசாமி. இணைப்பில் உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.